வாழைப்பூ வடை செஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு 200 கிராம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இது வாழைப்பூவும் எடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் இது மேலே இருக்கிற இந்த நரம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் இருக்கிற இதெல்லாமே கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே கட் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற இந்த நரம்பு மாதிரி இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம செய்யணும். அதை பண்ணியிருக்கேன். நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பருப்பும் 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதெல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வாழைப்பூ வடை. வாழைப்பூ பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டு இந்த தண்டெல்லாம் அப்படியே அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் வடைக்கு. அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இது ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே வாழைப்பூ இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சுங்க. ஏற்கனவே நான் பருப்பு கொஞ்சம் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் பருப்பு அரைக்கும் போதே சால்ட்டு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ அதனால் சால்ட்டு சேர்க்கல. வாழைப்பூ வடைங்க இதுமாரி பண்ணிக்கலாம். இது ஒன்று ஒன்றா செஞ்சு இப்படி செஞ்சுக்கலாம் வடை. வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சாம்பார் வடை மாதிரியும் சாப்பிட்லாங்க. தேங்க்யூ.